வணக்கங்க ஐயா. சரி. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் கடந்த மாதங்களாக நீர் மருத்துவம், ஒவ்வொரு மனிதனும் எப்படி தன்னை மருத்துவராக மாற்றுவது, அதாவது உலகத்துல ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு மனிதன் மருத்துவராக மாறி தன் நோயை தானா குணப்படுத்துற முறை உலகத்தில் முதல் முறை இதுதான். ஒரு மனிதனை மருத்துவராக மாற்றுவதுங்கிறது சாதாரண எந்த ஒரு கல்வியும் இப்பொழுது ஒரு மனிதனை மருத்துவராக மாற்றுகின்ற கல்வி முறை கிடையாது. இது மட்டும்தான் உலகத்தில் முதல் முறையாக மருத்துவராக மாற்றி தனக்குத்தானே குணமாக்குகின்ற கல்வி முறை. அதனாலதான் இது முழு வெற்றி அடைகிறது. இயற்கை நோக்கமே ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்று. எப்படி இயற்கை ஒரு குழந்தையை அப்படியே படிப்படியா பெருசா ஆக்கி கடைசியில் பெரிய மனிதனாக்கி ஒரு மனிதனாக மாற்றுகிறதோ அதே போலத்தான் இதுவும் ஒரு மனிதனை அறியாமல் இருந்தவனை அறிய செய்து அவனை மருத்துவனாக மாற்றுகிறது. இயற்கை மட்டும்தான் மனிதனுக்கு அந்த உணவு பழக்கத்தை விட சொல்லுகிறது. இயற்கை மட்டும்தான் உணவு பழக்கத்தை விட சொல்லுகிறது. உணவு பழக்கம் சரியாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு எந்த வகையான நோயும் வரக்கூடாது. நாம் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், அறிவு வருது. ஆனால் நிறைய சாப்பிட்றோம், நோய் வருது. படிச்சா அறிவு வருகிறது, தின்னா நோய் வருது. இங்கதான் பிரச்சனையே வருது. படிச்சா அறிவு வர்ற மாதிரி, படிச்சா நோய் வர்றதில்லை. ஆனால் நிறைய தின்னா நோய் வருது. அதனால வள்ளுவர் சொல்லுவாரு, விலங்கு மாதிரி திங்கிறவனுக்கு விலங்கு மாதிரி திங்கிறவனுக்கு நோய் அதிகமாகும். விலங்கு மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, களி பேர் இறையான் கண் நோய்னு எழுதியிருப்பாரு. அதாவது இழிவறிந்து உண்பான், இழிவுன கொடுமைகள் அறிந்து கேவலத்தை அறிந்து எவன் உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்கின்றானோ, அதாவது இழிவை அறிந்து உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுதல். இழிவை அறிந்து உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுதல்ங்கிறது யாரும் செய்ய மாட்டாங்க. வள்ளுவர் வேணுமென்ற ஒரு வார்த்தையை போடுறாரு, இழிவை அறிந்து தீமை அறிந்து ஒருவன் உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்கின்றான். நிச்சயமா தீமை அறிந்தால் ஒரு மனிதன் உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்வான். அதுதான் அந்த இடத்துல வள்ளுவார் இழிவறிந்து உண்பான், இழிவை அறிந்து உண்பான் என்று சொன்னார். எனது அர்த்தம், இழிவை அறிந்தால் அவன் உண்ணமாட்டான்னு அர்த்தம். இந்த பக்கம் குழி இருக்குது, இந்த பக்கம் ஆபத்து இருக்குது, அந்த இடத்துல போட்டிருப்பாங்க, கடுமையான பாதை பழுதாக இருக்கிறது, கடுமையான ஆபத்தாக இருக்கிறது, கடுமையான குழியாக இருக்கிறது, பார்த்து செல்லவும் போட்டிருப்பான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கடுமையான குழி இருக்குது, போகாதேன்னு அர்த்தம் மறைமுகமா. நீ போனீங்கன்னா உளுந்துருவேங்க. அதுதான் அந்த விஷயமே. அதனாலதான் இழிவை அறிந்து உண்பான், தீமை அறிந்து உண்பான், கெடுதலை அறிந்து உண்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கெடுதலை அறிந்தால் போக மாட்டான்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதனால திருவள்ளுவர் இழிவறிந்து உண்பான் அப்படின்னா கொடுமை அறிந்து உண்பான் என்று சொன்னாலே, கொடுமை அறிந்தால் உண்ண மாட்டான், கொடுமை அறிந்தால் அந்த குறைத்துக் கொள்வான், இப்படிதான் அர்த்தம் இருக்குது. சரி, அப்படி இழிவறிந்து உண்பவனிடம், இழிவ அறிந்து கொடுமை அறிந்து உண்பவனிடம் இன்பம் நிற்பதை போல் இழிவை அறிந்து உண்பவனிடம், இழிவை அறிந்து கொடுமை அறிந்து உண்பவனிடம் இன்பம் நிற்பதை போல் விலங்குகளைப் போல நிறைய உண்பவனிடம் நோய் நிற்கும் எழுதியிருக்கார். இழிவை அறிந்து குறைவா தின்பவன், இழிவை அறிந்து விடுகின்றவனிடம் எப்படி இன்பம் நிற்குமோ அதே போலத்தான் நிறைய தின்பவிடம், நிறைய திங்கிறவன் என்ன நிற்குன்னு கேட்டீங்கன்னா உண்பவரிடம் நோய் நிற்குங்கிறார். ரொம்ப சிம்பிள் எழுதியிருக்காரு. ஆக குறைவா தின்கிறவிடம், குறையா உண்கின்றவ இன்பம் இருக்கிறதை போல, குறைவா என்ன தெரியுமா அர்த்தம்?
குறைவுனா அது வந்து மதிப்பு சொல்ல முடியாது. அதிகம்னாலும் மதிப்பு சொல்ல முடியாது. அதிகமா சாப்பிட்றான்னா மதிப்பு சொல்ல முடியாது. வள்ளுவர் கரெக்டா அந்த இடத்துல வைப்பாரு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைவா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மனம் எடுக்கிற முடிவு. இப்ப எனக்கு வந்து அதிகம்ங்கிறது இத்தைச்சோடு இருக்கலாம். உங்களுக்கு அதிகங்கிறது இத்தைச்சோடு இருக்கலாம். உங்களுக்கு அதிகங்கிறது இத்தைச்சோடு இருக்கலாம். அதாவது அது அவங்கவுங்க மனதுக்கு பிடித்த மனது தான். அப்ப இந்த குறைச்சலுக்கும் என்ன மதிப்பு கிடையாது. அதிகமா இருக்கிறது மதிப்பு கிடையாது. ஒரு எண் சொன்னாங்கன்னு வச்சுக்கங்க. 1 கிராம் சொன்னா புரிஞ்சுக்கலாம். 100 கிராம் சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? குறைவா அதிகமா அப்ப மனம்தான் முடிவு செய்யுது. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு இந்த குறைவா. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில கூட குறைவா தின்பம் இதே சொற்களா தான் பகவத்கீதையில வேறு மாதிரி இதேதான் பகவத்கீதையில ஆம், குறைவா ஆம், ஆமா. குறைவா தின்பவன் ஆ, அதிகமாக உண்பவன் கரெக்டா எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஞானிகள் வந்து கரெக்டா எழுதுவாங்க அவங்க மொழியில. பகவத்கீதையில 2வது அத்தியாயம் 59வது பாடல், 2வது அத்தியாயம் 59வது பாடத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாரோ அப்படியே பகவத்கீதையில போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப நாம் அதனாலதான் அந்த என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த மனம் எடுக்கிற முடிவுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா நேரடியா சொன்னா மனம் பாதிக்கும் அப்படிங்கறதுக்காக மறைமுகமா அப்படி சொல்றது. கொஞ்சம் பார்த்து போ, அந்த பக்கம் கொஞ்சம் கவனிச்சு போ அப்படின்னு சொல்றது குழந்தை. ஆனா இவன் பார்க்க அந்த பெரியவங்க எப்பவுமே வந்து ஒரு கனிவா சொல்லுவாங்க. உடனே ஒரு அழுத்தமா சொல்லாம. ஆனா தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அறுவை சிகிச்சை தான். தொடர்ந்து சொல்லுவாங்க, மருத்துவர் சொல்லுவாரு. உண்மையான மருத்துவர் இந்த உலகத்துல கிடையாது. உண்மையான மருத்துவர் வந்து எங்கேயாவது 4 பேர் இருப்பாங்க. அது அந்த மாதிரி சில மருத்துவர்கள் எழுதியிருப்பாங்க. டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் அவர் வந்து அலோபதி மருத்துவர், அமெரிக்காவை சேர்ந்த புகழ்வாய்ந்த மருத்துவர். அவர் வந்து இன்டகிரேட் மெடிக்கல்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட் மெடிக்கல்னா பல்வேறு வகையான தத்துவங்களை பயன்படுத்தி பல்வேறு வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அந்த மாணவனுக்கு புரிய வச்சு நோயிலிருந்து விடுதலை அடைய செய்யணுங்கிறது விதி. இது இப்ப மேலை நாடுல இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்தியால இன்னும் வரல. மேலை நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவன் இப்ப அதுக்கு தனி சிறப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மருத்துவர் ஒன்ன மட்டும் படிச்ச பத்தாது. உலகத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவ தத்துவங்களையும் படித்து எப்படியாவது அந்த நோயாளிக்கு முன்னேற்றத்தை தர வேண்டுங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம நாட்டுல கொண்டு வரல. அப்ப ஒரு மருத்துவன் இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அல்லது சித்த மருத்துவர்னு வச்சுக்க. அவரு வந்து அலோபதி மருத்துவத்தை புரிந்து கொண்டு மருத்துவம் செய்யலாம். அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தையும் புரிந்து கொண்டு வழிகாட்டலாம். அங்குபஞ்சர், யுனானி. ஒரு மருத்துவன் என்பவன் ஒரு வரையறைக்குள் வர முடியாது. ஒரு மருத்துவன் வந்து அனைத்தும் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அதுக்கு பேரு இன்டகிரேட் மெடிக்கல் டாக்டர்பாங்க. இன்டகிரேட்டட் மெடிக்கல் டாக்டர். இன்டகிரேட்டட் மெடிக்கல் டாக்டர் சொன்னா அனைத்தும் ஒருங்கிணைந்த தத்துவத்தை சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுல பாத்தீங்கன்னா 99ஆம் பக்கம் 101 பக்கம்ல ரொம்ப முக்கியமான கருத்து. அதுல இந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஒரு ஒரு மருத்துவர் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உடல் நலத்தோடு உள்ளத்தையும் சேர்ந்து ஆரோக்கியம் பெற விரும்புகின்றவர்கள், உடல் நலத்தோடு உள்ளத்தையும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற நினைப்பவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் பாருங்க முக்கியமா எழுதியிருப்பாங்க. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் சுவாசிக்கும் காற்றையும் பருகும் நீரையும் பரிசீலித்து உண்பார்கள். அவைதான் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உணவினுடைய முதல் பங்காகும் எழுதியிருப்பாங்க. அதாவது உடலோடு சேர்ந்து உள்ளமும் ஆரோக்கியம் பெற விரும்புகின்றவர்கள், அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தான் சுவாசிக்கும் காற்றையும் பருகும் நீரையும் பரிசீலித்து உண்பார்கள். பரிசுத்த சோதனை செஞ்சு சுத்தமான காற்றா இருக்குதா, சுத்தமான நீரா இருக்கா, அதான் வாழ்க்கையினுடைய உணவினுடைய முதல் பங்குங்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் எல்லாமே. நாம என்ன பண்றோம்? சுவாசிக்கும் காற்றை நேசிக்கிறது இல்லை, தண்ணீரை நேசிக்கிறது இல்லை, எடுத்தண்ணியே பழைய பானங்கள் காப்பி டீ அப்படின்னு போய் 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 அழுகல் ஊத்தி 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 நம்ம நமக்கு நாமே அதாவது நமக்கு நாமே விஷம் வச்சுக்கிட்டோம். அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா உணவும் இந்த மனம்
இந்த மனம் எதை விரும்புகிறதோ அதையெல்லாம் என்ன பண்றான், உடம்புக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். மனம் விரும்புறது சரி, ஆனால் உடம்பு விரும்பவில்லை. மனம் விரும்புவது செய்தி, உடம்பு விரும்புவதில்லை. அதே மாதிரிதான் மனம் விரும்புறதெல்லாம் உடம்பு ஏத்துக்காது. அதனாலதான் திருமலர் எழுதினாரு, உடம்பார் அழியின் உயிரார் அடிவர் அப்படின்னு எழுதினார். பயங்கரமா வார்த்தையை போட்டாரு. மனதால் அழின்னு சொல்லவே இல்லை. உடம்பு அழிஞ்சதுதான் மனுஷன் முடிஞ்சதா கதைங்கிறாரு. இதுதான் கூடு, இதுதான் சித்திரம். இந்த வீடு இல்லை, இந்த கூடு இல்லைன்னா இந்த குருவி தங்க முடியாது. குருவி தங்க முடியாது. தங்கம். அதைத்தான் வள்ளுவர் எழுதுவாரு. இந்த கூடு அழிஞ்சு விட்டால், கூறு பிஞ்சு விட்டா, வீடு இடிஞ்சிட்டா, எப்படி அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குருவி, அந்த சின்ன உயிர் எப்படி பறந்து போய் விடுகிறதோ, அதே போல உடம்பு சிதைஞ்சிட்டா உயிர் போயிடும். அப்ப அப்ப என்ன சொல்றாங்க, உயிரை பிரியாமல் பார்த்துக்கொள், உயிரை தக்க வைத்துக் கொள்னு திருமணம் சொல்றாரு. அதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதுதான் இந்த ஆஹ் இந்த இந்த வீட்டை நம்ம பாதுகாப்பா சுத்தமா வச்சுக்கினாதான் இந்த உயிர் வாழும். என்னுடைய உயிர் வாழும். இந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அதேதான். இதுக்கு ஒண்ணுமே இல்லை. பசி தாகத்தை கட்டுப்படுத்தி தின்னதை வெளியிடு. இதுக்கு இந்த ரகசியத்தை யாரும் சொல்லல. பசி இந்த சிம்பிளா சொல்லணும். பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது, பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஏற்கனவே தின்னதை வெளியேடுங்கிற நான் சொல்ற மாதிரி எவனும் சொல்லல. இப்ப நான் வந்து என்ன எளிமைப்படுத்திக்கிட்டே போறேன். இதுக்கு மேல எனக்கு என்னென்ன சொல், கிராமத்தை சொல், அப்புறம் பழங்காலத்தை சொல், தாத்தா சொன்னது, அம்மா சொன்னது, பாட்டி சொன்னது, இந்த மாதிரி நிறைய சொலவாடைகள் இருக்கு. அந்த மாதிரிதான் நீ வந்து என்ன பண்ற தெரியுமா, உனக்கு நீ மருத்துவர் ஆகணும்னா, நீ ஏற்கனவே உடம்ப காப்பாற்றணும்னா, ஏற்கனவே தின்னதெல்லாம் வெளியே எடு. வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பயிற்சின்னு கேட்டீங்கன்னா, தூய தண்ணீர். அந்த தண்ணீரை உறுதிப்படுத்தணும். அந்த ஆற்று நீர் தான் அடிப்படை. ஆற்று நீர் தான் அடிப்படை. ஆற்று நீர், மழை நீர் தான். இதுதான் இப்ப நமக்கு வந்து இப்ப நிறைய வசதி இருக்கிறதுனால கிணற்று தண்ணி கூட ஆர்வ வாட்டர் போட்டுக்கிறாங்க. ஆர்வ வாட்டர் போட்டா அந்த உப்பை எடுத்து கொடுத்துருது. உப்பையும் ஆர்வ வாட்டர் அருமையான தண்ணி தான். ஆர்வ வாட்டர் வந்து இன்னைக்கு 5,000 20,000 போட்டு வீட்டுல வச்சுக்கிறாங்க. அது வந்து உப்பை பூரா நீக்கி கொடுக்க அருமையான மழை நீருமா இருக்கு. நமக்கு தேவை அந்த தண்ணியே போதுமானது. அல்லது இப்ப இருக்க பாட்டில் வைக்கிற மாதிரி பாட்டில் தண்ணி, இது வந்து நமக்கு தேவை, வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு 4, 5, 6 மாசத்துக்கு அது தண்ணீர் தேவை. அதுக்கப்புறம் தண்ணீர் தேவை குறைந்து விடும். அதான் பெரிய விஷயம். அதனாலதான் முடிந்த அளவுக்கு நாம் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும் எழுதியிருப்பாரு. சரி, அப்ப இந்த நீர் உணவு முறை, இந்த நீர் உணவு முறை, இந்த நீர் உணவு முறை, இப்ப நீர் உணவு முறை அப்படிங்கிறது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது, திருமூலரால் செய்து காட்டப்பட்டது, பண்டைய காலத்தில் இந்தியாவில் இருந்தது. இதை நினைவூட்டத்தான், இதை ஞாபகப்படுத்தத்தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று விஞ்ஞானி வெங்கடேசன் சொல்லுகிறார். அப்ப 78ஆம் பக்கம். நீர் உணவு முறை 44 இல்லைங்களே. விண்வெளி, மன்னிக்கவும், விண்வெளி வாழ்க்கை, விண்வெளி வாழ்க்கை நீர் உணவு முறை. அது அது இது 6வது பாடம். 6வது பாடம் 78வது பக்கம். 8. ஆமா, 78. ஆமா, 78. 78 சரியா? ஓகே, ஆமா. சரி சரி சரி. இப்போ ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம உணவு பழக்கத்தை மாத்திக்கிறோம், குழந்தைகளா இருந்தா என்ன பண்றது? அந்த கேள்வி வருது இல்லையா? நாம வந்து புத்திசாலித்தனமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா குழந்தைகள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் வந்து பல்லு முளைக்கிற வரைக்கும் எந்த மாற்றம் செய்யக்கூடாது. ஒரு பல்லு முளைக்கும் 1 வருஷம் முளைக்கும், 1.25 வருஷம் ஆகும், 12 மாசம் 13 மாசம் ஆகலாம். அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்க வேண்டும், எந்த மாற்றம் செய்யக்கூடாது. அதான் அடிப்படையில் ஒரு குழந்தை அது விலங்காக இருக்கிறது, அது வந்து அசைவம் தான் சாப்பிடும். அதான் இயற்கையினுடைய அடிப்படை தன்மை. அது தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அந்த தாய்ப்பால் கூட எப்படி இருக்கும், தண்ணீர் மாதிரி, தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது என்னமோ பெரிய மாட்டு கொழுப்பு மாதிரி, எருமை கொழுப்பு மாதிரி, எருமை மாடு இப்படி எல்லாம் இருக்காது. தாய்மார்கள் இந்த இயற்கை தன்மை பால், அந்த தாய்ப்பால் அப்படித்தான் இருக்கும்.
அந்த அந்த அளவுக்கு தான் அந்த ஜீரநீர் சுரக்கும். இந்த லேசான தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த லாக்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. லாக்டோ நிறைய நிறைந்திருக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த மென்மையான நீரை சுரக்கிற அளவுக்குத்தான் இந்த வயிற்றுல லேசான அந்த ஜீரநீர் சுரக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு மாற்றி போய் கடுமையான அடர்த்தி உடைய மாட்டுப்பாலையும் கடுமையான அடர்த்தி உடைய எருமைப்பாலை கொடுத்து குழந்தை சாகடிக்கிறாங்க. இது யாருக்குமே புரியல. உண்மையாலுமே மாட்டுப்பால் ஆரோக்கியம் என்று எந்த புத்தகத்திலும் கிடையாது. தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு அடிப்படையில் குழந்தைகளுக்கு அல்ல மனிதனுக்கு பாலை செரிக்கக்கூடிய எந்த வகையான ரசாயன பொருள் வயிற்றில் உற்பத்தி ஆவதில்லை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதாவது ஒரு பாலை சாப்பிட்டால் நம்ம ஒரு காய் சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீர் சுரக்குது, விஷ நீர் சுரக்குது. ஆனால் பால், இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய் நாளை சாப்பிடுறோம் அல்லது பாலை சாப்பிடுறோம். பால் வந்து ஒரு திரவ பொருள். பால் ஒரு திரவ பொருள். அதை சாப்பிட்டோம்னா அதை செரிப்பதற்கான கெமிக்கல் அங்க இல்லை. இப்ப மிக்சி ஜார் இருக்கு. மிக்சி ஜாரை போட்டு அதை அரைக்கணும் இல்லையா, அரைக்கிறதுக்கான பிளேடே இல்லை. அப்புறம் எப்படி வேலை செய்யும்? இந்த கேள்வி நானும் கேட்கறேன், விஞ்ஞானிகளும் கேட்கறாங்க. இது தவறாக சொல்லப்பட்டது. தவறாகவே இப்படித்தான். அப்ப பாலே செரிக்காத பொழுது முட்டை எப்படி செரிக்கும்? பாலே செரிக்காத பொழுது மாட்டு கொழுப்பு எப்படி செரிக்கும்? பாலே செரிக்காத மாட்டுக்கறி எப்படி செரிக்கும்? இப்ப என்ன மாட்டுக்கறியை வந்து சைவம் மாத்திட்டானுங்க. மாட்டுக்கறி சைவம், மாட்டு பால் சைவம், மாட்டு நெய் சைவம், மாட்டு கொழுப்பு சைவம். கொஞ்ச நாள் போனா மாடே சைவம் அப்படின்றோம். ஏன்னா மாட்டை சைவம்னா மாடு புல்லுத்தானே திங்குதுமானுங்க. இப்படியெல்லாம் அறிவு கட்ட ஜென்மங்கள் பேசுவானுங்க. எங்கேயா மாடு செய்வோம்? எது செய்வோம்? எந்த அறிவுமே கிடையாது. இப்படியெல்லாம் காட்டுமரம் இப்படித்தான் சொல்றாங்க. பால் அசைவம், பால் சைவம், நெய் செய்வம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நோய் வருது? அவனை சாவறீங்க எல்லாருமே. இதுதான் அந்த மனம் என்ன பண்ணுது? முட்டையும் சைவம் தான் சொல்றாங்க ஐயா. எல்லாமே சொல்லுவானுங்க. எல்லாமே சொல்லு. அது என்ன சொல்றதுக்கு என்ன இப்போ? ஆரோக்கியம் எங்க? எதை வேணா சைவம் சொல்லி பெண்ண அசைவம் சொல்லாத. பெண்ண அது வானத்திலிருந்து இல்ல. ஆமா, அசைவம் உலகத்து இல்லையும் பாருங்க. அசைவம்லாம் ஒண்ணு கிடையாதுன்றவானுங்க. என்னது அசைவமே இல்ல? ஆமா. அப்புறம் அப்ப நான் சொல்லுவேன் சைவமே இல்லையும்பா நானு. நீ அசைவம் இல்லைன்னா சைவம் இல்லையும்பா நானு. நீ அசைவம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுல சைவமே இல்லையும்பா நானு. அசைவம் நீ சைவம் முட்டையை இப்ப சைவம் சொன்னீங்கன்னா நான் சைவமே மொத்தமா சைவமே இல்லையும்பா நானு. யாராவது ஒத்துக்குவாங்களா? உண்மையாலும் யாராவது ஒத்துக்குவானா? எவனாச்சு? என்ற அறிவே கிடையாது. எல்லாமே என்ன வேணாலும் பேசிக்கிறதா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு புழு உற்பத்தி ஆகுது, அதுல நாத்தம் அடிக்குது, பிணவாடை அடிக்குது. மூடி வச்சு பார்த்து பிணவாடை அடிக்குது. ஒரு பழம் வந்து 2 நாள் 3 நாள் வச்சு மணக்குது. ஆனா பாலை வந்து மூடி வச்சு நாத்தம் பிணவாடை அடிக்குது, கரகம் பிடிச்சவன். அப்புறம் எப்படி சைவமாகும்? ஒரு வாழைப்பழத்தை அல்லது ஒரு கொய்யாப்பழத்தை அப்படியே வச்சு பாருங்க, அப்படியே காஞ்சி சுக்கு மாதிரி ஆகி விதை மாதிரி ஆகி அது மீண்டும் போட்டா முளைக்கிற அளவுக்கு பக்குவம் ஆயிக்குது. ஒரு பாலை வச்சு பாருங்கிற நாத்தம் புளிச்சு போய் புழு நாத்தம் அடிச்சிடும். அப்புறம் எங்கடா நீ அது சைவம்ங்கிற? இப்படித்தான் அந்த காட்டு மிராண்டிகள் அப்படித்தான் சொல்லுவார்கள். பேய் எப்பவுமே தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளும், திருடர்கள் எப்பவுமே தன்னை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். அப்ப உணர்ந்தவர்கள் கண்டுக்காம போயிடணும். எதுக்கு? எனக்கு 90-50 பேர் தப்பு பண்றான், நீ எங்க போய் அங்க என்ன பண்ண போற? நீ உன்னை போட்டு எரிஞ்சிருவாங்க. அவனோட சேர்ந்து ஆமான்னு சொல்லணும். அப்படி தனியா தான் நிக்கணும். இது நமக்கு அது முதல்ல உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு பாருங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு? டாக்டர் அர்னால்ட் அக்ரெட் என்ன சொல்றாரு? இன்னைக்கும் சொல்லுவாங்க, தயிர் சாப்பிட்டா கோலகட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவா கிராமத்துல தயிர் சாப்பிட்டா கோலகட்டும், தயிர் வந்து சளி உண்டாக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் அதை திணிந்தப்ப கோலகட்டம் என்ன பண்ணும்? தயிர் நல்லது. என்ன பண்ற? என்ன யாருக்கு நல்லது? ருசியா இருக்கிறவனுக்கு எதுவுமே நல்லதுதான். சாராயம் குடிக்கணும்னு சாராயம் நல்லது, பீடி குடிக்கணும் பீடி. இப்ப சாராயம் கெடுதல்னு தெரியுது, அரசாங்கம் விற்காமையே இருக்குது. சிகரெட்டு கெடுதல்னு தெரியுது, சிகரெட் டாப் சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு. சிகரெட் விற்காத இடம் இருக்குதா? பீடி விற்காத இடம் இருக்குதா? வித்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே போட்டிருக்கிறான். அந்த இடத்துல நுரையீரல்ல புற்றுநோய் வரும், நாக்குல புற்றுநோய் வரும் அப்படின்னு போடுறான். அது போட்டதுனால பார்க்க முட்டுறாங்களே. அதேதான்.
பழகி தொலைச்சிட்ட. உலகத்துல ரெண்டு உலகத்துல ரெண்டு வந்து நம்ம கண் முன்னால ரெண்டு கொடிய விஷயம் வந்து வெள்ளை உப்பும் வெள்ளை சீனி. இந்த ரெண்டுமே கொடூர விஷம்னு விஞ்ஞான ரீதியா சொல்றாங்க. சோடியம் குளோரைடு அது கண்ணை குருடாக்கிடும். இது இந்த வெள்ளை சர்க்கரை இருக்குதா முழுக்க 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 பாஸ்பரஸ் பாஸ்பேட் சூப்பர் பாஸ்பேட். அந்த பாஸ்பேட்டை போட்டு 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 அதை கரைக்கி 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 தான் அந்த வெள்ளை பண்றானுங்க. அப்ப மொத்தத்துல நீங்க வெள்ளை சர்க்கரை சாப்பிடல, வெள்ளை விஷத்தை தான் சாப்பிட்றீங்க. அதுதான் 3 வெள்ளை 4 வெள்ளைன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 3 வெள்ளையை விடுங்க 4 வெள்ளையை விடும்பாங்க. அந்த வெள்ளையா இருக்கிறத விடுனா அரிசி சோறும் வெள்ளைன்னு அர்த்தம். இந்த முண்டங்களுக்கு அது தெரியல. எந்த முண்டங்களுக்கு? தின்னி முண்டங்களுக்கு தெரியல. இவன் பால் வெள்ளைன்ட்டான், உப்பு வெள்ளைன்ட்டான், சீனி வெள்ளைன்ட்டான். அது என்ன சீனி வெள்ளை? ஏ பழுப்பு சர்க்கரை இல்லையா? பனங்கருப்பட்டி பழுப்பா இருக்குது, நாட்டு சர்க்கரை பழுப்பா இருக்குது, எத்தனை வெள்ளம் பழுப்பா இருக்குது. அதெல்லாம் தெரியல உங்களுக்கு. இங்கதான் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து ஏதோ ஏதோ அறகுறை உண்மையை பேசிக்கிட்டு கடைசியில மாட்டிக்கிறது. சரி. 78ஆம் பக்கத்துல நீர் உணவு முறை பூகம்ப மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியில் இருந்து. இது எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தேன் பின்னாண்ட பாத்தீங்கன்னா, பின்னாண்ட இந்த பக்கம் இருக்குது. பின்னாண்டத்துல என்ன சொல்லியிருக்காரு? விண்வெளியை மனித சமுதாயம் விண்வெளி இதுதான் அடிப்படை. நான் எல்லா விஞ்ஞானிகளுக்கு ஆக்கும் பொழுது இந்த புத்தகத்தை இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிடுவேன். ஐயா இதை படிச்சு பாருங்க, இதுக்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் இந்த மாதிரி பயிற்சி பண்றேன் அப்படின்னு எழுத்து மூலமா இப்ப சென்னை ஐஐடிக்கு எழுதி கொடுத்துருக்குறேன். கடிதம் மூலம் போயாச்சு, அவங்க பார்த்துட்டாங்க. எனக்கு ரெஜிஸ்டர் திரும்பி வந்துருச்சு, வச்சிருக்கேன், கையில வச்சிருக்கேன். சரிங்களா? அதுல என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து இப்போ 4 பக்கம் கட்டுரை வச்சிருக்கேன். 4 பக்கம் கட்டுரை வச்சிருக்கேன். நான் சென்னை ஐஐடிக்கு எழுதுனது, அந்த பதில் வந்துருச்சு எனக்கு. என்னைக்கு மீட்டிங்க கூப்பிடுறாங்களா? எப்ப கூட யாருக்கு தெரியும்? நான் உடனே நம்ம உத்தரவா நான் முதலமைச்சரா இல்ல நான் வந்து பிரதம அமைச்சரா? நான் கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி இந்த புத்தகத்தை இருக்கும்படி நான் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் போட்டிருக்கேன். நீ அவன் படிச்சு பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டு இது பார்த்து கூப்பிட்டானா ஆகு, இல்லைன்னா அப்படியே கிடக்க வேண்டியதான். அல்லது இந்த கடிதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நினைவூட்டல் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து இந்த தேதியில வந்து நான் ஐஐடிக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன். இந்த உணவு இல்லாம வாழ்றது எப்படி, நீர் மருத்துவம் எப்படி செய்யறது, குறைந்த உணவில் எப்படி வாழ்றது, இப்படி நிறைய காரணங்கள் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்து இது அறிவியல் படுத்துங்க, இது நம்ம நாட்டுக்கு சொந்தமான கலை அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கேன். நான் வேண்டுகோள் தான் வைக்க முடியும். உடனே என்னை கூப்பிட்டே என்னை பாடுறான்னு சொல்ல முடியாது. அமைச்சரா இருந்தா மிரட்டுவான். நான் எப்படி பண்ண முடியும்? நான் கோரிக்கை வைக்க முடியும். இதுல ஏதாவது செவி சாய்க்கல அப்படின்னா உடனே நினைவூட்டல் பண்ணணும். மாதிரி இன்னொரு கடிதம் போடணும். என்னது? இன்னொரு கடிதம் போடணும். இந்த மாதிரி 2 போடணும். அப்படியே செவி சேர்க்கலைன்னா நேர வழக்கறிஞர்கிட்ட போய் இதை வச்சுக்கிட்டு, எங்க கட்சிக்காரர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவியல் சோதனை பண்ண நினைக்கிறாரு, நீங்க அதுக்கு அனுமதி தரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை வைப்பாரு. அந்த கோடி ரெஜிஸ்டர்ல போகும். அதை படிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் இந்த நம்பர் வந்திருக்குதே, ஏற்கனவே 2 மாசம் முன்னாடி வந்திருக்குது, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதுக்கும் பதில் வரலைன்னா நேர நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதான். எங்காவது நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா பேசாம கூப்பிடுவாங்க. அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். இப்ப போன உடனே வராது. ஏங்க நீதிபதிகள் நேரடியா அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுறாங்க, அதவே செயல்படுத்துறது இல்லை. இந்த தேதிக்குள்ள இதெல்லாம் செய்யணுங்கிறாங்க. அப்புறம் கடைசியா ஒரு போலீஸ்காரனை பிடிச்சாங்க பாருங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஒரு போலீஸ் ஏதோ சொன்னது செய்யல, நீதிமன்றத்துல கைது பண்ணாங்க. கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் முதல் கேஸ். இந்த மாதிரி எல்லாரும் பண்ணணும். இந்த ஒரு எஸ்ஐ என்னமோ பண்ணியிருக்கிறான், எதுவும் பண்ணல. அந்த உள்ளூர் பாதிக்கப்பட்டவன் சொல்லி பார்த்துருக்கான். உடனே மதுரையை நினைக்கிறேன், எங்க மதுரை இந்த செங்கல்பட்டை நேற்று தான் பார்த்தேன். கோர்ட்லயே கைது பண்ணி உள்ள வச்சு உடனே அவங்க அந்த திருட்டு போய் ஒரு எஸ்ஐக்கு அறிவு வேண்டாம். ஒரு நீதிபதி சொல்லும் பொழுது அதை கடைபிடிக்க வேண்டாம். உடனே நீதிமன்றத்தை வெளியிருந்து ஓட ஆரம்பிச்சுட்டான்னா அறிவு வேண்டாம். இவனால சட்ட ஒழுங்கத்தை எப்படி காப்பாத்துறவன்? மானம் கட்டவன்.
சரியோ தவறோ நீதிபதி சொன்ன உடனே அப்பவே தொப்பியை கட்டி வச்சு ஜெயிலுக்கு போகணும். அரெஸ்ட் கைது பண்ணுன்னு சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்புறம் துரத்தி மாதிரி போலீஸ்காரன் கேவல கேவல அப்படியே வீடியோல பதிவாயிடுச்சு எல்லாமே. அவனை துரத்தி போய் இப்படி ஒரு ஏன்டா போலீஸ்காரன் உனக்கு அறிவு வேண்டாம், நீதிபதியை மதிக்க வேண்டாம். இவங்களே அப்படி ஓடினாக்க குற்றவாளி இருப்பாங்க. ஆமா, குற்றவாளி என்ன புடிச்சாச்சு. அதுக்கு எதுக்கு ஓடணும்? எங்கேயும் ஓட முடியாது, எல்லாம் கேமரா பதிவாயிட்டு இருக்கு. எங்கடா ஓட வேண்டிய அறிவு வேண்டாம். வண்டியில ஓடுங்க, அப்படியே மடக்கி பிடிச்சாச்சு. அந்த எவ்வளவு ஒரு கேவலத்தை உண்டாக்கியிருப்பாரு இது ஒரு காவல்துறை. எவ்வளவு அது சரியோ தவறா நீதிபதி போட்டாச்சு. ஏன்னா எந்த உத்தரையும் அவன் பின்பற்றவே இல்லை. உடனே கைது பண்ண சொன்னாங்க. கைது பண்ணிவிட்டு உள்ள வச்சாச்சு. இப்போ ரிமாண்ட் பண்ணியாச்சு, உள்ள போயாச்சு. அவன் 10 நிமிஷத்துல திருப்பி வந்துட்டான். எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுங்க. நீதிபதி கேட்பானல்ல, நீதிமன்ற இதுவே நீதிமன்ற உத்தரவை மீறின மாதிரி. எல்லாம் தப்பு பண்ணிட்டே இருந்து எல்லாம் சிக்கிக்குவீங்க. தப்பு அது மறைக்க 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 குற்றங்கள் அதிகமாயிட்டே போகும். மறைக்க மறைக்க குற்றங்கள் அதிகமாயிட்டே போகும். என்ன பதில் இருக்குது? கடைசியை பிடிச்சி உள்ள வச்சாச்சு, அவ்வளவுதான். அதாவது எப்பயுமே அந்த நீதிபதிகள் ஏதோ ஒரு சில நீதிபதிகள் தான் இந்த மாதிரி நேர்மையா நடக்கிறாங்க. மற்ற 98 பேர் அயோக்கிய பயலுக்கு தான். ஒரு சமீபத்துல டெல்லியில இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டுல 35 கோடி ரூபாய் எரிஞ்சு போய் பிடிச்சாங்க. பாத்தீங்களா இல்லையா? 35 கோடி. அது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எந்த பதிலும் இல்லை. மாட்டிக்கிட்டான் அவன். அவன் மேல இன்னும் நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதாவது ஒரு நீதிபதி மேல அவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியாது. பாராளுமன்றத்துக்கு போய் 3/2 பங்கு மெஜாரிட்டி 3/2 பங்கு மெஜாரிட்டி கொடுத்து அவங்க மூலம் தான் இதெல்லாம் சட்டத்தையே திருத்தணும். இனிமேல் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். தப்புன்னு பண்ண எவனையும் உள்ள வைக்கணுங்கிற மாதிரி அதுக்குதான் இந்த கொண்டு வர போறானுங்க. இந்த அது கொண்டு 30 நாளுக்குள் தண்டனை பெறுகின்ற எவனா இருந்தாலுமே, அரசு ஊழியராக இருந்தாலும் சரியே, எந்த அரசு பதவியில் இருக்கிற எவனா இருந்தாலும் சரியே, மந்திரியா இருந்தாலும் சரியே, மற்ற யாரா இருந்தாலும் சரி, அரசு பதவிகளுக்கு யாரா இருந்தாலும் சரி, உள்ள போய் ஆகணும், பதவி புடுங்கப்படும் ஒரு சட்டம் கொண்டு வர போறானுங்க. அது ரொம்ப அருமையான சட்டம். அது அப்பதான் உனக்கு அட்டங்கம் பண்ணும். இல்லாட்டினா மக்களை அடிச்சு ஒடுக்க பாருங்க. நேபாளத்துல அடிச்சு விரட்டினா பாருங்க. மந்திரி பிடிச்சி அட்டின்னு அட்டிக்கிறாங்க. பிரதமர் எல்லாரும் ஓடிட்டானுங்க. எல்லாம் இந்த மதவாதிகள் எங்கெங்க மதவாதிகள் வர்றாங்களோ அங்கெல்லாம் அக்குறம் நடக்கும். என்னமோ பண்றானுங்க. இவன் மதவாதிகள் தனக்கு சாதகமா போய் சொல்லுவானுங்க. கடைசியில் அதுவே அவனுக்கு திரும்பும். இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய சட்டம். வெள்ளைக்காரன் இந்தியாவுக்காக தவறான சட்டத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டான். இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு நாட்டை ஆள முடியாது. ஆனால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு ஆள வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்லுவார். இந்த மாதிரி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் பசி வராம யாரு பாத்துக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் அந்த பசிகளுடைய வராம யாரு பாத்துக்கிறாங்களோ அவர்களிடம் போய் ஆலோசனை கேளுன்னு எழுதியிருக்கார் திருவள்ளுவர். உலகத்துல இப்படி ஒரு ஆள் சொன்னதே கிடையாது. வள்ளுவர் மட்டும் தான் சொல்றாரு. உற்றநோய் நீங்கி உரா அமைமுன் காக்கும் பெற்றியாரே பேணி குழல்கிறாரு. இந்த மாதிரி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அந்த பசி மீண்டும் வராது இருக்கிற மாதிரி அவனை போய் நண்பராக்கி கொள்ளுங்கிறார். இதைத்தான் நான் சொல்லித்தரேன். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உண்ணாது இருப்பாங்க, உண்ணாமல் இருப்பாங்க, உணவு பழக்கம் இல்லாம இருப்பாங்க. அதை காட்டிலும் இந்த உண்ணாம இருக்கிறான் பாருங்க, அவனை காட்டிலும் யார் சேர்ந்தவங்க தெரியுமா? கொடுமையான சொற்களை, இழிவான சொற்களை யார் பொறுத்து கொள்கிறார்களோ அவர்கள் உண்ணாமல் இருக்கான் பாருங்க, அவனை விட சிறந்தவன். எப்படியெல்லாம் எழுதுறாரு பாருங்க. இந்த உண்ணாமல் இருக்கான் பாருங்க, அவன் சிறந்தவன் கிடையாது. அவனை விட சிறந்தவன் யார் தெரியுமா? யார் கொடுமையான சொற்களை, இழிவான சொற்களை, கேவலமாக பேசுகின்ற சொற்களை யாரு பொறுத்து கொள்கிறார்களோ, இப்ப பொறுமைசாலின்னு அர்த்தம். பொறுமையா இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். ஆகையினால அப்படிதான் சொல்றாரு. சரி, விண்வெளியை நோக்கி ஸ்டெப் ஃபேதர் அவுட். ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல இப்ப விண்வெளியை பத்தி பேசுறாங்க. ஆனால் நான் வெங்கடேசன்கிட்ட இந்த 2002 சந்திக்கும் பொழுதே அப்பவே சொல்றாரு, இது மனிதனுக்கு பூமி இவ்வளவு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இயற்கை நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணுங்கிற எதுக்கு? நம்ம உலகமே உணவு கேட்குது. உலகத்துல எல்லா நாடுகளும் உணவு கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த உணவு பழக்கம் தப்புங்கிற நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு நோய் பார்க்கிறப்ப இந்த உணவு என்பது வேறு, ஆரோக்கியம் என்பது வேறு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. இவ்வளவு படிச்சிருந்தாலும் எனக்கு தெரியல. கடைசியில
அந்த ஜெர்மன் டாக்டருடைய புத்தகத்தை படிக்கிறேன், அவருக்கு நோய் வந்துருச்சு. வெங்கடேசன் நோய் வரும்பொழுது, அப்ப உணவு பழக்கம் சரியா? ஏன் மருந்து சாப்பிட்டு நோய் குணமாக மாட்டேங்குது? உணவு பழக்கம் சரியா இருந்தா நோய் வராது. உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறோம். உணவு பழக்கத்தை போட்டுக்கிட்டும் மாத்திரையும் போட்டுக்கிறோம், உணவு பழக்கத்தையும் போட்டுக்கிறோம். என்ன ஏதாவது ஒரு ஒரு ஒழுக்கம் இருக்கான்னு பாருங்க. மாத்திரையும் தின்னுக்கோ, சோத்தையும் தின்னுக்க, என்ன வேணாலும் தின்னுக்க, எப்படி வேணாலும் இருந்துக்க, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா ஒழுக்கமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவர் கண்டுபிடிக்கிறார். அப்ப உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வராது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அதைத்தான் இவர் எழுதுறார். உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம். நாம என்ன நினைக்கிறேன், நாம பழகிட்டதுனால அது நியாயம்னு நினைக்கிறோம். ஒரு தப்பு பண்ணிட்டு வச்சுக்க, ஒரு திருடம் பார்த்தீங்கன்னா முதல் குற்றம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிம்பா. 2-3 தடவை திருடி பழகிட்டானா அப்புறம் அது அவனே ஓ இதெல்லாம் பயம் விட்டு போயிரு. அது அவனுக்கு பண்றதெல்லாம் சரின்னு தெரியும். இப்படித்தான் கொலை பண்றது, இப்படித்தான் திருட்டுத்தனம் பண்றது, இப்படித்தான் லஞ்சம் வாங்குறது, இப்படித்தாங்க எல்லாரும் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப அதெல்லாம் நியாயம் ஆயிக்கிறது. நான் வந்து பிடி சிகரெட் குடிச்சு பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அதவே நியாயப்படுத்துறது, அதெல்லாம் நான் குடிக்காம இருக்க முடியாதுப்பா. அப்ப என்ன இதெல்லாம் இல்லாத பழக்கம், புது புது உணவு பழக்கம் பெருகிட்டே போகுது. புது புது உணவு பழக்கம் பெருகிட்டே போகுது. ஆமாமா, கண்டுபிடிக்கிறான். பிஸ்கெட் புது புதுசா கருப்பு பிஸ்கெட் என்னென்னமோ வருது இன்னைக்கும் உலகத்துல எதை கண்டுபிடிக்கணும் இல்லையோ, விதவிதமான உணவுப் பொருள். அதை ஏன் கேட்டீங்கன்னா எல்லாமே கெமிக்கல்ஸ், எல்லாம் வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருளை மாத்தி 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 போட்டே போனோம்னா நாக்கு ருசிக்கு மயங்கிட்டே இருக்கும். 1 கோடி, அதாவது வாய்க்கு மட்டும் எந்த வகையில நீ போட்டாலும் அது ருசின்னு புடிச்சிட்டா அது தீமை ஆனாலும் அது அனுபவிச்சு பார்க்காம விடாது. அதுதான் இந்த பேய், அதுதான் மனம். உடம்பு கேட்கறது இல்ல, அந்த மனம் போய் மனம் தான் ஆசைப்படும். சாப்பிட்டு பார்க்கலாமா, போய் பார்க்கலாமா, இப்படித்தான். இப்படி கற்பனை பண்றதுலயே போயிட்டு இருக்கு. எப்படி கற்பனையிலேயே போய் அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அந்த கடையில வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. அந்த ஐயங்கடை புரோட்டா நல்லா இருக்கும், ஐயங்கடை பூரி நல்லா இருக்கும், நாடார் கடை காப்பி நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் கற்பனை பண்றது. இப்படியெல்லாம் அங்க போய் அதுக்கு போய் இப்படியெல்லாம் அதான் மனம். அதான் மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்காதே சொல்றாங்கல்ல. மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்காதே. எல்லாமே சாப்பாட்டுலதான் இருக்குதுங்க ஐயா. எங்க இருக்குது? உண்ணுங்கிற ஆகாரத்துல தான் இருக்குது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, உள்ள இருக்கிற தெய்வம் கல்லு, உலாவு தெய்வம் செம்பு. உலாவு தெய்வம்னு அந்த சாமி மரம்னா தூக்கிட்டு வர செம்புல செஞ்சிருப்பாங்க. அந்த செம்பு உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்லுலதான் இருக்கும். எல்லாம் கல்லு சிலைதான் இருக்கும். கோயிலுக்கு உள்ள கருவறையில கல்லு சிலைதான் இருக்கும். வெளியே வர்றது செப்பு சிலையா இருக்கும். செப்பதான் பூசை பண்றது, சுத்திட்டு வர்றது. பேசும் தெய்வம் மனுஷன், பேசும் தெய்வம் மனுஷன். அதாவது உள்ள இருக்கு பேசும் தெய்வம் மனுஷன். ஒரு கிராமத்துக்காரன் கேட்கறான், என்ன சாமி இப்படி பூசை பண்றீங்க, என்ன வித்தியாசம் கேட்பான். என்ன வித்தியாசம்? உள்ள ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, வெளியே ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, நீங்க மட்டும் என்ன பேசுறீங்க, அப்புறம் எதுவும் சாப்பிடுறீங்க, என்னமோ கேட்பான். அதான் சொல்லுவான், என்ன சாமி பெரிய அந்த பெரிய அந்த கிராமத்துக்காரர் விவசாயி சொல்லுவாரு. ஒருத்தர் கேள்வி கேட்பான். அவன் 2 பேரும் பேசுற மாதிரி ஒரு கதை, சும்மா ஒரு விளையாட்டா. அந்த பையன் கேட்கறான், ஏப்பா இந்த மாதிரி என்னமோ பண்றீங்க. அந்த அப்பன் சொல்றான், அதான் ஒண்ணும் இல்லப்பா, உள்ள இருக்கிற தெய்வம் கல்லு, வெளியே இருக்கிற தெய்வம் செம்பு, பேசும் தெய்வம் மனுஷன், பெரிய தெய்வம் சோறு அப்படின்ட்டான். பெரிய தெய்வம் சோறு. கேட்கறான், உலகத்திலே பெருசு எதுதான்னு கேட்கறான். பையன் கேட்கறான், உலகத்துல பெருசு எதுன்னு கேட்பான். அதான் உள்ள இருக்கிற சாமி கள்ளிச்சாமி, வெளியே இருக்கிறது செம்பு சாமி, பேசுற சாமி மனுஷன், பெரிய தெய்வம் சோறு அப்படின்ட்டான். அதே உலகத்திலேயே பெருசு சோறு அப்படின்பா. அந்த மாதிரி தான். ஏன்னா இவனுக்கு அப்படி தெரிஞ்சு போச்சு. அந்த சோறு இல்லாத பாப்பான் சொன்னபடி கேட்பான். இந்த சோற இல்லைன்னு பண்ணுன்னு, சோறு இல்லைன்னு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி பாருங்க, உலகத்துல எல்லா அரசியல்வாதியும் நடுங்குவானுங்க, எல்லா அரசியல்வாதிக்கும் நடுங்கிடுவானுங்க. இதைத்தான் நீ இயற்கை செய்ய போகுது. அப்ப இந்த சோறு இல்லாத பார்ப்பான் சொன்னபடி கேட்பான்னு என்னது மாதிரிதான். பாப்பானா அந்த மதவாதி இருப்பான், அந்த அவனும் பார்ப்பான் தான். இன்னொரு பார்ப்பான்னா வயிற்றையும் குறிக்கும். வயிறு வந்து எதை வேண்டாலும் உள்ள போடும். வயிறு வந்து அசைவத்தும் போடும், எதை வேண்டாலும் போடும். அப்ப இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாவே உடம்பு ரெடி ஆயிரும். உடம்பு தானா குணமாகுன்னு அர்த்தம். சோறு இல்லாத பாப்பான் சொன்னபடி கேட்பான். சோழியம் கொடுமை சொன்னபடி கேட்கும். சோழியம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த வயிற்றை காய போட்டோம்னா,
வயிற்றை காய போட்டோம்னா, வயிற்றுக்கு சோறு இல்லைன்னு சொல்லி பாருங்க, எல்லாம் சரியாயிரும். எல்லாமே ஒரே வார்த்தையில சரி. முடிச்சுட்டாங்க. இது நான் இது இது இதை விவரிச்சு பேசணும்னா ஆதாரம் நிறைய இருக்கணும். ஆதாரம் நிறைய இருக்கணும். அப்ப ஆதாரம் நிறைய வந்து அதனாலதான் இவ்வளோ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 50, 60, 70க்கு மேற்பட்ட புத்தகத்தை உள்ள எழுதி போட்டு அதை கடைப்பிடிச்சு மருத்துவ ஆய்வறிக்கை பண்ணி என்ன இந்த உடம்பு வந்து நார்மலா இருக்குதுன்னு காமிச்சிட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இதுதான் ஒரு விஞ்ஞானி. 10வது பாடத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் தன்னுடைய சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி நீர் பயிற்சி பண்ணி காய்கறி பயிற்சி பண்ணி 93 கிலோ இருந்த எடையை வந்து 63 கிலோவாக மாற்றி அங்க எங்க பண்றாரு? ரோட்டரி சங்கத்துல இருக்கிற மருத்துவர்கள் முன்னாண்ட எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னாண்ட சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது முடிவுகள் நார்மல் என்று வருகிறது என்று காட்டினார். அப்பதான் இது ஏற்கனவே சித்தர்களால் கடைப்பிடிக்கப்பட்டது. சித்தர்கள் கடைசியில் வள்ளலார் வரைக்கும் கடைபிடிச்சு பார்த்திருக்கிறாங்க. அதனாலதான் அதனால ஆனா திருவள்ளுவர் சொல்லிட்டாரு தைரியமா. திருவள்ளுவர் தைரியமா எழுதினார். மற்றவங்கள தைரியம் எழுதவே இல்லை. மற்றவங்கள ஆசைக்கு அடிபணிஞ்சிருக்கிறாங்க. தொண்டர்கள் மனசு புண்படும்னு அப்படி எழுதியிருக்காங்க. சில பேரு அது ஏதோ ஒண்ணுக்கு மயங்கி எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் எதற்கும் மயங்கவில்லை, யார்கிட்டையும் மயங்கவே இல்லை. அவர் காலத்துல எந்த மன்னர்கிட்ட போய் பிச்சை கேட்கவே இல்லை. எந்த மன்னர்கிட்டும் போய் பிச்சை கேட்கவும் இல்லை. அதனாலதான் சொல்லிட்டாரு. பிச்சை கேட்காதனாலதான் நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம சாதாரண குடும்ப அட்டை ரேஷன் கார்டுன்னு சொல்றோம். குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அதை வாங்கிட்டாவே நீங்க கிட்டத்தட்ட பாதி நீங்க அரசாங்கத்துக்கு அடிமைதான். அரசாங்கத்துக்கு அடிமைதான். அப்ப நீ அதனாலதான் உணவுங்கிற வட்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். முதல்ல உணவு என்ற வட்டத்தை விட்டு நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் நீங்கள் அரசாங்கத்தை புரிந்து கொள்ள முடியும், ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும், உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் உணவுங்கிற வட்டத்தை விட்டு வெளியே வர. இதை வந்து தமிழ்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்னம் மாயம், அன்னம் ஏமாற்று வேலை, அன்னம் மயக்கம் வரும், உண்ட மயக்கம். உண்ட மயக்கம் தான் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல என்னங்க சாப்பிட்டா சோர்வு வருது, சாப்பிட்டா சோறு வருது, சாப்பிட்றப்ப ருசியா இருக்குது, அப்புறம் தானா சோறு வருதுன்னா அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறான். உண்ட மயக்கம்னு எழுதி வச்சிருக்கிறேன். சாப்பாட்டு மயக்கம் தான் எழுதி வச்சிருக்கிறேன். சாப்பாடு எங்க சுறுசு இப்ப மயக்கம் வந்து உடம்பு எல்லாமே இப்ப மயக்கம் என்று சொன்னால் உடல் உறுப்பு எதுவுமே வேலை செய்யன்னு அர்த்தம். அதாவது வேலையை குறைச்சிக்கிட்டேன்னு அர்த்தம். வேலையை குறைச்சிக்கிட்டா என்ன அர்த்தம்? நீங்க அதையே போட்டு கடைசியில அந்த எல்லா உறுப்பு தூங்கிடும். தூங்கிச்சு அப்புறம் பூமியில போட்டு சவுண்ட் அடிக்க டேங் டேங்னு சங்கு ஊத வேண்டியதுதான். சங்கு ஊதிக்கொண்டு குளியல் போட்டு மூட வேண்டியதுதான். ஏன்னா உறுப்பு வேலை செய்யல. ஃபங்க்ஷன் சொல்றேன், லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலைங்கிறான். என்னது லங்ஸ் எப்படா ஃபங்க்ஷன் ஆகும்? லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலையும்பா, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகலையும்பா. பிரெயின் டெத் ஆயிட்டாவே என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் இருங்க அப்படிம்பாங்க. இப்ப ஹார்ட் பீட் நின்றுச்சு, மூளையில கொஞ்சம் பல்ஸ் வந்துகிட்டே இருக்கு, டக்கு 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 டக்குன்னு. அந்த பல்ஸ் வந்துட்டா அப்புறம் தான் மரணம் உறுதிங்கிறான். என்னது மரணம் உறுதி. அந்த பிரெயின் டெத்துங்கிறான். இப்ப ஹார்ட் நின்னாலும் கூட ஏதாவது டம்ப் பண்ணி டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணிக்கின்னு கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரெயின் டெட் ஆயிட்டா, பிரெயின் எதுவுமே இல்லைன்னா தான் அது முழுமையாக செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்புறம் தான் இந்த உறுப்பெல்லாம் கழட்டுறது, உறுப்பை கழட்டி விற்கிறது. ஒரு சில பேர் இந்த செத்து போனதுக்கு அப்புறம் என்னவாங்க, கண் தானம், உறுப்பு தானம், இந்த மாதிரி உறுப்பெல்லாம் விற்பாங்க அரசாங்கத்தோட அனுமதி பெற்று. இன்னைக்கெல்லாம் அது பயங்கர வியாபாரத்துல போயிட்டு இருக்குது. ஒரு சிறுநீரகம் வந்து 30 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம உடம்பே வியாபாரம். அப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி 6 கோடி வரும். இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கு ரேட் 50 லட்சம். அப்ப உங்களுக்கு சொத்து எவ்வளவு தெரியுமா? அங்க கணக்கு போட்டு பாருங்க. நீங்க ரெடின்னு சொல்லி பாருங்க, உங்க சிறுநீரகத்தை தர்றேன்னு சொல்லி பாருங்க, எத்தனை புரோக்கர் வருவான் பாருங்க. சிறுநீரகத்தை தர்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா 1/4 கோடி தர்றேன்பா, 3/4 கோடி தர்றேன்பா, 1/2 கோடி தர்றேன்பா. தமிழ்நாட்டுல பயங்கர வியாபாரம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல சிறுநீரக திருட்டு எல்லா மிகப்பெரிய மருத்துவமனை பூரா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமை. அப்ப அது மட்டும் இல்ல, தானம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது 6 மாசம் தான், அப்புறம் 1 வருஷம் இந்த சங்குதான், நீயும் சங்குதான். என்னது இவனும் தப்பிக்க முடியாது. அதெல்லாம் பொய். தானம் கொடுத்தா அவ்வளவுதான், நீ முடிஞ்சே வச்ச. பையனுக்கு சரியில்லைன்னு அம்மா கொடுக்கறது, அம்மாவுக்கு சரியில்லை பையன் கொடுக்கறது, அவனும் ஆரோக்கியம் வாழ முடியாது, போயே தீரணும். இவனும் மாத்திரை தின்னுட்டே இருக்கணும், தீந்தான். இவனும் மாத்திரை தின்னு சாகணும், அதுவும் மாத்திரை தின்னு சாகணும். எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு. ரத்த தானம் கூட கொடுக்க கூடாது. இந்த தானம்
ரத்தம் வந்து அவன் ஒன்றரை ரத்தம் சுத்தமான ரத்தம், ஒன்றரை ரத்தம் சுத்தமான. இப்ப நாம வந்து இப்ப நாம ரத்தம் நான் கொடுக்கலாம். ஆனால் நான் யாருக்கு கொடுக்க போறேன்? எல்லாம் கெட்டு போனவனுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? அது கெட்டு போனா என் ரத்தம் சேர்ந்து உள்ள போய் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த நல்லா பாருங்க, எப்படி நம்ம ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா உடம்பு செலவு பண்ணுதோ, செலவு பண்ணுன்னு அர்த்தம். செலவு பண்ணுதுன்னா வெளியேற்றுதுன்னு அர்த்தம். செலவு பண்றீங்கன்னா கையில இருக்கிற காசு வெளியே போயிடுச்சு, அதுதான் அர்த்தம். உள்ள வச்சுக்கிறது இல்ல. பாருங்க, நீங்க கையில காசு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுக்கு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபா, அதுக்கு 10, கடைசியில எல்லாம் வெளியே போயிடுச்சு இல்லையா? அதே போலத்தான் உடம்பும் நீங்க சாப்பிட்ட பொருளை வெளியேற்றுகிறது. இதை யாருமே புரிஞ்சுக்கல. எதுவுமே போடுறதெல்லாம் உள்ள நிக்கிறவன் நினைச்சுக்கிறான். போடுறதுல நோயாத்தான் நிக்கும். என்ன நிக்கும்? போடுறதுல நோயாத்தான். அதை ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேக்குறேன். அதுதான் மாயைன்னு பேரு. ஒண்ணும் இல்ல, போடுறத குறைச்சிட்டீங்கன்னா நோய் இல்ல. நீ என்ன பண்ற? போட்டுக்கிட்டே இருந்தா நோய் வரத்தான் செய்யும். இதுல இந்த சிம்பிளா ஏன் புரிஞ்சுக்கலீங்கன்னா அவனை மாயை. இனியிட்ட வந்து கொட்டு வாங்கி ஃபீஸ் கட்டி படிக்கொண்டு இருக்குது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்றாங்க சொந்த சொந்த செலவை சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஆனால் அது விவரமா பேசணும். இப்ப ஆசிரியர்னா மாணவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், அது ஆசிரியர். சும்மா குறைச்சிக்கன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? வள்ளுவர் ஒரே வரியில சொல்லிட்டாரு, உணவை குறைத்துக்கொள். கீதையில வந்து உணவை குறைச்சிக்கிறாங்க. எப்படி குறைக்க போறீங்க? அது தெரியல. சொல்லியிருப்பான், கீதையில சொல்லியிருக்குதுங்கிறீங்க, திருக்குறள்ல சொல்லியிருக்கிறீங்கிறீங்க, திருமணத்தில் கூட உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. உண்டி சுருங்கின் உண்டி சுருக்கடா அப்படிங்கிறான். அதே போல திருவாசகத்தில் கூட, திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ஊனை சுருக்கி, ஊனுனா சாப்பாடுன்னு அர்த்தம், ஊனுன்னா இறைச்சின்னு நினைக்கிறான். ஊனுனா சாப்பாடுன்னு அர்த்தம். ஊனு அப்படின்னா சாப்பாடு. ஆனா சில மொழியில ஊனுன்னா இறைச்சின்னு சொல்றான். ஊனு கழிச்சு அம்பான். கேரளாவுல ஊனு கழிச்சேன்னா சாப்பிட்டியான்னு அர்த்தம். இந்த இடத்துல ஊனுனா இறைச்சின்னு அர்த்தம். மொத்தத்துல ஊனு என்று சொன்னாலே உணவு என்று பொருள். என்னது? உணவு என்று பொருள். இனி என்ன பண்ணிட்ட? அவனுக்கு தகுந்த மாதிரி இது சைவம், இது அசைவம், நீ முடிவு பண்ணிட்ட. முட்டாளுங்க அப்படித்தான் முடிவு பண்ணணும். முட்டாளுக்கு எப்பவுமே தனக்கு சாதகமாக, தன்னை ருசிக்கு சாதகமாக, சொகுசு வாழ்க்கை கிடக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன வாழ்க்கை? சொகுசு வாழ்க்கை. சொகுசான வாழ்க்கை, சொகுசான இன்பம், வாய் இன்பத்திற்காகவே போய் சொல்லுவானுங்க. என்னது? வாய் இன்பத்திற்காகவே. இந்த வாய் இன்பம் கிடக்கூடாதுன்னு பாரு, கேவலம், மரண கேவலம். அதற்காக தன் உயிரே போகுதுன்னு தெரியாது. உயிர் போகும் பொழுது ஐயோ ஐயா காப்பாத்துமா, அது வரைக்கும் கம்முன்னு இருப்பான். இந்த உயிர் போகுதுன்னு தெரிஞ்சதை எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க என்ற எல்லாம் சொத்தெல்லாம் வச்சுக்குங்க, கோடிக்கணக்கான ரூபா பணம் தர்ற, எல்லாத்தையும் எடுத்துங்க, உயிரை காப்பாத்து, மசரை கூட காப்பாற்ற முடியாது. கரெக்டா சீல் வச்சு அனுப்பிச்சிருவாங்க. புரியுதா? கடைசி நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கடைசியில் சொல்ற டாக்டர், கடைசியில் அவனே போய் சொல்லுவான், எல்லாம் பார்த்தாச்சுங்க, பணத்தெல்லாம் கட்டுங்க, கட்டுறதுக்கு அப்புறம் எல்லாம் கடவுள் பார்த்து பாருங்க. எங்க கடைசியில என்ன அர்த்தம்? முடியாதரா, எடுத்துட்டு போடான்னு அர்த்தம். அதுக்கு படம் வாங்கிட்டு அனுப்புவான். அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதனால எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வரும் தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே மாத்திக்கிறவன் தான் புத்திசாலி. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இன்னும் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஆரோக்கியம் இல்லைன்னு என்ன நடக்கும் பாருங்க. உங்க குடும்பம் என்ன ஆகும்? உங்க குழந்தைகள் என்ன ஆகும்? உங்க பேரன் என்ன ஆகும்? உங்க பேத்தி என்னவா? யாரை கட்டுப்படுத்த போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இப்ப ஒண்ணும் இல்ல, நான் வந்து ஆரோக்கியமா இருந்தா தான் என் குழந்தைகளை வந்து புரிஞ்சுக்க முடியும். நான் ஆரோக்கியமா இருந்தா தான் என் குழந்தைகள் மாறுவாங்க. நான் ஆரோக்கியம் இருந்தா வீட்டுக்கு நான் தைரியமா விரட்ட முடியும். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்ல, நான் உணவு பழக்கத்தை மாத்திருக்கேன்ல, உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கோம்ல, என்னை பார்த்து நீ அவனுக்கு அறிவில்லைன்னு நான் கேட்பேன்ல. ஏதாவது பிரச்சனை, தலைவலி வரட்டும், வயிற்றுலி வரட்டும், நாளைக்கு புற்றுநோய் வரட்டும், சக்கரை நோய் வரட்டும், மூட்டு வலி வரட்டும், என்ன சொல்லுவேன்? ஒண்ணுமே இல்லை, உணவு பழக்கத்தை மாத்து, இப்படி சாப்பிடு, முடிச்சு போச்சு. ஒரே வாரத்துல கட்டுப்பாடாயிரும். அதுக்கப்புறம் கரைச்சி போடு, 6 மாசம் போடு, உடம்ப கரைச்சி சின்ன பிள்ளையாட்டு மாறு, அப்ப ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி பொண்ணுக்கு ஏதோ புற்றுநோய் வருது, சக்கரை நோய் வருது, ஏதோ ஒரு நோய், உணவு தின்னா ஏதோ ஒரு நோய் வந்துதான் தீரும். உணவை தின்னா ஏதோ ஒரு நோய் வந்துதான். அந்த நோயினுடைய தன்மை யாரு முடிவு பண்றாங்கன்னா, இங்கதான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மரபணு இருக்குது, அவர் தான் முடிவு பண்றாரு. ரொம்ப ஆபத்து. அப்போ அதே உணவு தான். அவரே இட்லி தோசை தின்னாரு, அவரும் அந்த பால், காப்பி, டீ, இறைச்சி தின்னாரு, அவருக்கும் புற்றுநோய் வருது. சைவ உணவு சாப்பிட்றவனுக்கு புற்றுநோய் வருது. பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. சைவ உணவு சாப்பிட்றவனுக்கு சக்கரை நோய் வருது, அசைவ உணவு சாப்பிட்றவனுக்கு சக்கரை நோய் வருது. அப்ப எது சிறந்த உணவு சொல்லுங்க? எதுவுமே இல்லை.
இதை ஏன் புரிஞ்சுக்கல? ஏங்க புரிஞ்சுக்கல எல்லாரும்? சைவ உணவு சாப்பிடறவனுக்கு சக்கரை நோய் வருது, அசைவ உணவு சாப்பிடறவனுக்கு சக்கரை நோய் வருது. சைவ உணவு சாப்பிடறவனுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, வாத நோய் வருது. அசைவ உணவு சாப்பிடறவனுக்கு வாத நோய். அப்ப எது சிறந்த உணவு நீங்க எங்க கேட்கல? உணவுனாவே சிறந்த உணவு கிடையாது. அதான் விஷயமே. உணவு என்பது சுவையா இது இருக்குதுல்லங்க. பிரா- சொல்லுங்க. பிராமணருக்கும் உடம்பு மோட்டா இருக்குது, ஆ, லிங்காயத்திற்கும் மோட்டா இருக்குது, ம், மட்டன் அசைவ உணவு சாப்பிடறவனும் மோட்டா தான் இருக்கிறான். அப்ப ஆமா. யாருமே மெல்லிசா ஆகல. யாரு சோறு மெலிசா? சாப்பிடறவனும் மோட்டா தான் இருக்கு. ஆமா, அது மோட்டாவா தான் இருக்கான். அவனுக்கு தொந்தியும் தொப்பையும் வந்து எல்லா நோய் எல்லா இடமும் வந்து பேண்டுட்டு மண்டுட்டு, எவன் பேண்டுட்டு மண்டுட்டு நாத்தத்தோட இருக்கானோ அப்புறம் நோய் வரம் என்ன? அந்த குப்பைங்க அது. எவன் குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா யானையாட்டு இருக்கிறானோ அத்தனை பேரும் நோயின் பிண்டம். அவனை வந்து பார்க்கவே கூடாது. அவனை யாரு? அவனை பார்க்க கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது. எவன் தொந்தி பெருத்து இருக்கானோ அவனை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, கிட்ட போகவும் கூடாது. அந்த அறிவு நமக்கு இருக்கணும். எவன் 3 வேளை ஆகாரம் திங்கிறானோ அவன் வீட்டுக்கே போகக்கூடாது. என்னது? தெளிவா இந்த இருக்கணும். 3 வேளை ஆகாரம் திங்கிறானா அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. 3 வேளை பழங்கள் சாப்பிட்றானா அதுக்கும் போகக்கூடாது. ஆகாரம் இல்லாம வாழ்றானா அங்கதான் போகணும். அது எப்படிங்க ஆகாரம் இல்லாம வாழ்றான்? அது ஆகாரத்தை குறைத்துக் கொள்ள சொல்றான். ஆகாரத்துக்கு 6 வித சம்பந்தங்களே சொல்றான். இயற்கை சக்தியில வாழணும்னு சொல்றான். அப்ப நான் மட்டும்தான் அது சொல்லிட்டு இருக்கிறேன் இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதனாலதான் இது ஜெயிக்குது. ஏன்னா இது அறிவியல். அறிவியல் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அறிவியல் சாதாரண விஷயம் இல்லைங்க. இது யாரும் சொல்லி பாருங்க, போடான்ட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இது ஜெயிக்குது. சரி, இந்த 3 நாள் சொல்லுங்க. நான் நேரமாச்சு, இந்த 1 நிமிஷத்துல முடிக்க போறேன். மணி 5:30 ஆச்சு. மணி கிட்டத்தட்ட 5:30 ஆச்சு. சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த 3 நாள்? 3ஆவது நாள் 4வது நாள் இருக்கு? இன்னைக்கு 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 திங்கள், செவ்வாய், புதன், இன்னைக்கு வியாழன் 4வது நாளுங்க. எப்படி இருக்கு? இன்னைக்கு பரவாயில்லைங்க. நேத்தைக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. மூச்சு இதோட சீரா போய் வருதுங்க. நல்ல சளியோட போச்சுங்க. மோஷன் போனது நல்ல சளியோட போச்சுங்க. சளி கழிவு வெளியேறுச்சுங்க, நல்லா வெளியேறுச்சுங்க. சளி உடஞ்சி 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 வருது. இப்பதான் இந்த மூஞ்சியில லேசா வடி ஆரம்பிச்சிருக்குது. எடை போட்டு பாருங்க. எடை போட்டு எடை மிஷின் வாங்கிருங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. எடை போட்டு பாருங்க. எடை போட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 கிலோ குறைஞ்சிருக்கு. அந்த வயிறு உங்களுக்கு தெரியுது, எடை குறைஞ்சிருக்குன்னு தெரியுதா? ஆமாங்க, ஆமாங்க. அந்த எடை எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு சரி இருக்குன்னு அர்த்தம். சரியா? நான் முடிச்சுட்டு போறேன். சரியா? ஓகே. ஆகையினால விண்வெளியை நோக்கி என்ற புத்தகத்தில் 75வது பக்கத்திலிருந்து 200வது பக்கத்தில் வரைக்கும் சில பகுதிகளை நான் இப்புத்தகத்தில் 4வது அத்தியாயத்தில் கொடுத்திருக்கிறேன். அதில் அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானி ஜெர்ரி பூர்னலே அவர்கள் என்னுடைய தலைமுறை மனித சமுதாயத்திற்கு கோள்களையும் விண்மீன்களையும் கொடுத்தது. அது என்னுடைய தொண்டும் ஒரு பகுதியாக இருந்தது என்று நான் இறப்பதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். அது என்ன சொல்றாங்க, பல விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நாம வாழ்வதற்காகவே கோள்கள் படைக்கப்பட்டிருக்கிறன. அப்படி சிந்திக்கிறவங்களே இருக்கான். நாம் வாழ்வதற்காகவே விண்வெளி இருக்கிறது, நாம் வாழ்வதற்காகவே கோள்கள் இருக்கின்றன, பூமியில் பிரச்சனை வந்தால் நம்ம விண்வெளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.